ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. ரீஜனல் லாங்குவேஜ்னா என்ன? நம்ம ரீஜனல் லாங்குவேஜ், ரைட்? நம்ம தமிழ்ல எழுதலாமா ரீஜனல் லாங்குவேஜ்ல அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு, எழுதலாம். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல் கிடைக்காது. பேப்பர் பி இங்கிலீஷ் கம்பல்சரி பேப்பர். இந்த ரெண்டுலையும் நம்ம கம்பல்சரியாக எடுக்க வேண்டிய ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த ரிமைனிங் 7 பேப்பர்ஸ் கரெக்ஷனுக்கே போகும். செக் யுவர் லாங்குவேஜ் எபிலிட்டி. உங்களால் 100% இதை ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறத செக் பண்ணுங்க. ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. ரீஜனல் லாங்குவேஜ்னா என்ன? நம்ம ரீஜனல் லாங்குவேஜ், ரைட்? ஏன்னா நார்த் இந்தியாவில் நிறைய அந்த சைடில் ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்தாங்கன்னா, ஹிந்தி அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆத்தர்ஸ் இருக்கலாம் கூட. நமக்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில், இந்த சிலபஸ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸில் ஆத்தர்ஸ் நிறையா தமிழில் இல்லை. இதுதான் ஸ்டடி சொல்லுது. அதனால நம்ம தமிழில் எழுதலாமா ரீஜனல் லாங்குவேஜில் அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது, எழுதலாம். ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல் கிடைக்காது. அப்படியே இங்கிலீஷ் எடுத்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா டைம் போகாது. நிறைய டிரான்ஸ்லேஷன்லேயே டைம் போயிடும். திரும்ப அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். படிக்கும்போது ஒரு முறை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். திரும்ப அங்கே போய் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்மளால் எழுத முடியுதான்னு பார்க்கணும். இதுக்கு அவங்க கரெக்டாக அந்த அளவுக்கு மார்க்கை கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அச்சா, அப்படியே பண்ணாலும் இந்த கம்பல்சரி பேப்பர், எஸ்ஏ, இன்டர்வியூ ப்ராசஸ், இதில் எல்லாத்துலேயும் நமக்கு இருக்கிற கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸ், இதில் எல்லாத்துலேயும் இருக்கிற இங்கிலீஷ் சேலஞ்சை எப்படி உடைக்க போகிறோம், தட் இஸ் இட். ஸோ வெரி சிம்பிள், ப்ரிசைஸ்லி. பேப்பர் பி பற்றின நாலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் எஸ்ஏ வேறு, குவாலிஃபையிங் பேப்பர் பி வேறு. ஃபஸ்ட்டு நமக்கு 9 பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ அந்த 9 பேப்பரில் ஃபர்ஸ்ட் 2 பேப்பர், பேப்பர் ஏ, பேப்பர் பி, இது 2 பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் ஏங்கிறது ரீஜனல் லாங்குவேஜ். நீங்கள் ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துப்பீங்க, நாம் தமிழ் எடுத்துப்போம். பேப்பர் பி இங்கிலீஷ் கம்பல்சரி பேப்பர். இந்த ரெண்டுலேயும் நம்ம கம்பல்சரியாக எடுக்க வேண்டிய ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணாதான், அதாவது 25%, 25%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 75 மார்க் சொல்லுவாங்கல்ல. அப்போ 75 மார்க் மினிமம் ஸ்கோர் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த ரிமைனிங் 7 பேப்பர்ஸ், எஸ்ஏலேருந்து அடுத்து ஒரு பேப்பர் 6 வர எஸ்ஏ, டோட்டலாக 7 பேப்பர்ஸ், இது கரெக்ஷனுக்கே போகும். அப்போ இந்த கம்பல்சரி பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் பி, அதில் என்ன இருக்குது அப்படி? தமிழ் அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எடுத்து பார்த்துருவீங்க, என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு தெரியும், அதை நீங்கள் ரெடி ஆகணும். இங்கிலீஷில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து டோட்டலாக 300 மார்க்ஸுக்கு இருக்குது கம்பல்சரி பேப்பர். இதில் we get this thing. ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது வந்து ஒரு 600 words உள்ள ஒரு essay, the format I'm talking about. So writing any one out of 4 questions கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு கொஷன் நீங்கள் எழுதணும். covering 600 marks, means 600 words, sorry. 600 words கவர் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் மினி பேசேஜ் essay எழுதுனீங்கன்னா 100 marks இருக்குது. அடுத்த question 2, reading the passage and rewriting concisely, means writing the answer concisely. ஒரு பேசேஜ் ரீட் பண்ணோம், அந்த பேசேஜ் பெரிய பேசேஜ் இருக்கும், அதை வந்து ஒரு 5 questions கொடுத்துருப்பாங்க ரிலேட்டிங் டு தட், ஈச் 15 marks. அது ஒரு டோட்டலாக ஒரு 75 மார்க்ஸுக்கு அதை வந்து எழுத வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் 1/3 praise ரைட்டிங். அப்போ 800 to 900 words, 750 to 800 words கொடுக்குறாங்க ஒரு பேசேஜ். அந்த பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு 1/3க்கு 250 to 300 words கவர் பண்ணி நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணணும் ஓன் லாங்குவேஜில். we are not supposed to use the same words. அப்படியே யூஸ் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும், மார்க் போயிடும். ஸோ vocabulary, sentence structures, conversions, understanding, அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி அதை நம்ம ஒரு 75 மார்க்ஸ்க்கு அதை நம்ம எழுத வேண்டியிருக்கு. தென் கம்மிங் டு question 4. இதில் வந்து ஒரு 10 questions இருக்குது, 1 mark questions. இதில் எல்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். லைக் ரீரைட் த சென்டென்சஸ், ஒரு 10 சென்டென்ஸ் வேறு மாதிரி சென்டென்ஸ்க்கு மிஸ்டேக் உள்ள சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை ரீரைட் பண்ணி எழுதணும். சப்ளை த மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட்டு, அந்த இதை வந்து மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதில் ஒரு 5 questions கொடுப்பாங்க.
and use the correct form of verbs. And the correct form of the verb, past participle form, past form, என்ன form அப்படிங்கிறது form of the verb யூஸ் பண்ணணும், word யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு 5 marks, means 1 mark, 5 questions. See the surprise, antonyms. Antonyms நீங்கள் ஒரு 5 questions இருக்கு, அதுக்கு antonyms எழுதணும், அது ஒரு 5 marks. Put together, question 4ல ஒரு 25 marks வந்துடும். அடுத்து question 5. இதில் வந்து first starting with the do as directed. இப்போ do as directedனா various possibilities. ஒரு tense கொடுத்துருப்பாங்க, அதை வந்து active voice கொடுத்துருப்பாங்க, நீங்கள் passive voice கன்வெர்ட் பண்ணணும், passivலேருந்து activeக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும், and direct to indirect கன்வெர்ட் பண்ணணும், indirect to direct வரும், and then some conjunctions, other clauses எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், complex sentence formats, this and that. இதுக்கு வந்து ஒரு kind of 10 questions, 1 mark again each. And then making sentences without changing the form of words again. என்ன ஃபார்மில் ஒரு வேர்டு கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்ம் அப்படியே ஒரு சென்டென்ஸ் ஒன்று உருவாக்கணும், அந்த ஃபார்ம் இந்த வேர்டு யூஸ் பண்ணி. நவுன்னா நவுன், ப்ரொனவுன் நான் ப்ரொனவுன், வேர்ப்னா வேர்ப், அது அப்படியே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒரு 5 questions வரும். And choose the appropriate words to fill in the blanks. Fill in the blanks இருக்கும், appropriate word choose பண்ண வேண்டியிருக்கலாம். இதே மாதிரி தான் noun, adjective, adverb, anything. 5 questions, 5 marks. And finally, use given idioms and phrases in your own sentences. கொடுத்துருக்கிற idioms, phrases. Idioms, phrases எல்லாம் வந்து IAS மெயின் எக்ஸாமினேஷனில் இருக்குது அப்படின்னா யோசிக்கணும்ல. அப்போ நம்ம லாங்குவேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும். இதில் எந்த செக்மெண்ட் உங்களுக்கு வீக்காக இருந்தாலும் தெரியலன்னாலும் அங்கங்கே மார்க் லூஸ் ஆகிக்கிட்டே வரும். கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாவே அது கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது, எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு தெரியாது, அது அவங்க இஷ்டம் தானே. இதில் வீக்காக வேறு யூஸ் பண்ணுறோன்னா அங்கங்கே மார்க் வரும். ஸோ திங்க் ஆஃப் இந்த மாதிரி இதுதான் ஸ்ட்ரக்சர் குவாலிஃபையிங் பேப்பர் பி, கம்பல்சரி இங்கிலீஷ். இது கண்டிப்பாக இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா இது ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதில் நல்ல ஒரு எபவ் 60% ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 50% எல்லாருமே எய்ம் பண்ணுவாங்க. டாப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு 50+, 60+ அவ்வளோதான் இருக்கும் இல்லை. நம்ம ஒரு 60 to 75% ட்ரை பண்ணுவோன்னு போங்க. ஏன் 90% ட்ரை பண்ணுங்க. ஹூ ஸ்டாப்ஸ் யூ? அப்போ தான் நம்ம வந்து யாரோட கம்பீட் பண்ணுவோன்னா ஆக்சுவல் காம்படிட்டர், நாட் ஹியர். அவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேருந்து வரலாம், டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து வரலாம், இங்கேருந்து அங்கே போய் 2 years 3 years அங்கே படிக்கிறதுக்காக அங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. படிக்கிறதுக்குன்னா அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு இல்லை, அந்த லைப்ரரிலையும் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லையும் டீப்பாக இருக்கிறதுக்காக. அப்போ அவங்களோட நம்ம கம்பீட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் மெயின்ஸ் குவாலிஃபையிங் பேப்பர். கம்மிங் டு எஸ்ஏ, அடுத்த எஸ்ஏ எடுத்துங்க. இப்போ மெயின்ஸில் குவாலிஃபை மீன்ஸ் இங்கிலீஷ் குவாலிஃபையிங் பேப்பர், கம்பல்சரி பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் 300க்கு அதிகமாக ஸ்கோர் எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ், அதில் அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கோம். ரெண்டும் கிளப் பண்ணி நம்ம கண்டிப்பாக நல்ல ஸ்கோரில் இருப்போம். குவாலிஃபை ஆகிட்டோம்னாவே கரெக்ஷன்ஸ்க்கு போயிடுது. ரைட், இது எதுக்காக நம்ம குவாலிஃபைங் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இதில் வந்து மினிமம் மார்க் ஸ்லிப் ஆகிடக்கூடாது, 33% கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி பண்ணால் மெயின்ஸுக்கு உள்ளே போகிறது, எலிஜிபிலிட்டிக்கு போகிறது, கரெக்ஷன் போகிறது ஈஸி தானே. ஒருவேளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஹெவியாக இருக்கும், நல்லா எல்லா டாபிக்ஸும் சப்ஜெக்டும் நல்லா கவர் பண்ணியிருக்கோம், பட் குவாலிஃபையிங் பேப்பரில் குவாலிஃபை ஆகலைன்னா என்ன பிரயோஜனம்? நீங்கள் அதில் 5 years 6 years 9 years 10 years படிங்க. 10 years படிச்சிருந்தாலும் குவாலிஃபையிங் பேப்பர் அந்த மினிமம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம குவாலிஃபை ஆகலைன்னா இந்த கரெக்ஷன்ஸே பண்ண மாட்டாங்களே. நீங்கள் ஜம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுதான் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் மஸ்ட். கம்மிங் டு மெயின் எஸ்ஏ. இப்போ எஸ்ஏ ஏன் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்கோரிங் ஏரியான்னு சொல்லும்போது எஸ்ஏ வந்து இட் இஸ் ஃபார் அபவுட் 250 marks. 2 எஸ்ஏ நீங்கள் எழுதணும். ஒரு ஈச் 4 questions கொடுக்குறாங்க. அதில் எனி ஒன், செக்ஷன் ஏல ஒரு 1, செக்ஷன் பியில் ஒரு 1 out of 4 சூஸ் பண்ணி 2 எஸ்ஏ எழுதுறீங்க. 125 marks ஈச். 1000 words per essay. 1000 words, 1000 words, 3000 words, 2000 words, 3 hours duration. இப்போ see this, இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எழுதுகிறோமோ
அந்த அளவுக்கு தான் நமக்கு ஹை ஸ்கோர் கிடைக்கும். அப்போ எஃபெக்டிவாக எஸ்ஏ எப்படி எழுத முடியும்? எல்லார்கிட்டையும் பாயிண்ட்ஸ் இருக்குது, எல்லாரும் படித்தவங்க தான், எல்லாரும் நிறைய வைட் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. பட் யார் எஃபெக்டிவாக கன்வே பண்ணுறாங்க? எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக யார் கன்வே பண்ணுறாங்க? அப்ராப்ரியேட் காம்பனன்ட்ஸ், அப்ராப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்ராப்ரியேட் வெக்காபுலரி, ஐடியா இன்கார்பரேஷன் அண்ட் கோஹசிவ் டிவைசஸ் அண்ட் தென் கொஹரன்ஸ் அண்ட் தென் லெக்சிக்கல் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அதை நீட் அண்ட் க்ளீனாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் த மேட்டர். வேர்ட் கவரேஜ், டைம் மேனேஜ்மெண்ட், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். இதுதான் நமக்கு ஹை மார்க்ஸ் எடுத்து கொடுக்கும். தென் certainly we will secure minimum first paper 2. அதாவது paper 2ங்கிறது essay first starting with paper 1 apart from qualifying paper A, paper B தவிர, paper 1, paper 2 தவிர இது paper 1 essay. அப்போ essayல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது ரிமைனிங் 6 பேப்பர்ஸ் இருக்கா? இதில் 10% மினிமம் குவாலிஃபிகேஷன் தேவை. எஸ்ஏலையுமே 10% மார்க் எடுக்கணும், 25 மார்க்ஸ் மினிமம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மினிமம்ங்கிறத தயவு செஞ்சு இதோட ட்ராப் பண்ணிவிடுங்க. இனிமேல் மினிமம்ங்கிறத மைண்டில் வைக்கவே வைக்காது. மினிமம்னு நம்ம வச்சோம்னா இவ்வளோ இருந்தால் போதும், 25 மார்க்ஸ் வருமா, 25 மார்க்ஸ் இந்த எக்ஸே 30 மார்க்ஸே கொடுக்கலாம்பா, ரைட்? என்ன பிரயோஜனம்? யூ வில் பி சம்வேர். கட் ஆஃப்ங்கிறது வேறு, மினிமம் மார்க்குங்கிறது வேறு. மினிமம் மார்க்குங்கிறது பாஸ் ஆகி போகிற மாதிரி. ஒரு ஸ்கூலில் ஒரு பர்டிகுலர் கிளாஸில் பாஸ் ஆகி வெளியே போகிறீங்க. கட் ஆஃப்ங்கிறது என்ன? அந்த ஸ்கூலில் உங்களை உள்ளே எடுத்துக்கணும்னா வேறு ஸ்கூலில் அங்கே என்ன மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது கட் ஆஃப். அங்கே மினிமம் மார்க் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது கட் ஆஃப். பாஸ் ஆனால் எல்லோரும் உள்ளே போக முடியாது. அப்படி தான். ஸோ நீங்கள் நல்ல பர்ஃபார்ம் பண்ணி ஹை ரேஞ்ச் மோர் தென் 50%, 60% எடுத்தால் மட்டும்தான் லிஸ்ட்டில் போக முடியும். மெயின் எக்ஸாம் லிஸ்ட்டில் வர முடியும். ஸோ மெயின்ஸில் கரெக்ஷன் பண்ணால் நம்ம மார்க் எவ்வளோ இருக்கணும்? above 50, above 60%க்கு மேலே போயிடும். மினிமம் அது மினிமமாக வச்சுக்கோங்க, வேணாம் மேக்ஸிமம் நீங்கள் ஜஸ்ட் கவர் அப் டு 90%, 95%, 100%. அது டார்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்மிங் டு திஸ் அதர் பேப்பர்ஸ். பேப்பர் கைண்ட் ஆஃப் 2லேருந்து பேப்பர் 7 வரைக்கும். இதில் மற்ற சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா வச்சுருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் நாலேஜை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்? கரெக்டா? நல்லா படிச்சிருக்கோம், பாயிண்டாக எழுதுனா கிடைச்சிருமா? அந்த ஆர்டிக்கல், அந்த எஸ்ஏ, அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை நம்ம அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பாயிண்டாக புல்லட் பாயிண்ட் போட்டெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒரு 1 or 2 பிளேசஸில் புல்லட் பாயிண்ட் மாதிரி போடலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பட் யூ ஹவ் டு ரைட் இட் நீட்லி, தி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதுதான் முக்கியம். அப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கரெக்டாக மீனிங் டைல்யூட் ஆகாமல் கரெக்டாக என்ன நினைக்கிறோமோ ஐடியா இருக்குது, நம்மக்கிட்ட பாயிண்ட் இருக்குது, அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். வெக்காபுலரி உங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் சென்டென்ஸ், டென்ஸ், வாய்ஸ் இதெல்லாம் தெளிவாக இருந்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா சப்ஜெக்ட் மேட்டரையும் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ண முடியும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் எல்லாத்துலேயுமே 10%ங்கிறத மாற்றி 60%, 70%, 60%, 70% நம்ம ஸ்கோரிங்கை ரீவொர்க் பண்ண ஆரம்பித்தோன்னா we will get high marks. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி லாங்குவேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிப்பரேஷனில் உள்ள ஸ்ட்ராங்காக பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும், உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் போய் அந்த மெயின்ஸில் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது you will be bold enough. You will be able to express anything easily. So that is all. So all you have to do is, why there is a reduction, there is a kind of decline in the results of UPSC examinations as far as Tamil Nadu is concerned. This is kandipa because of lack of language proficiency. அதனால் இது முதல்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பேப்பர்ஸனுடைய கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் என்ன, மெயினாக கம்பல்சரி பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்னுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஒவ்வொரு ஆஸ்பைரண்ட்டும் பார்க்கணும். For you. And so you have to ensure that you are learning things very properly with the right people. அது கண்டிப்பாக நீங்கள் ஆங்கிலோவை நம்பி வரலாம். நீங்கள் எங்களோட ப்ரோக்ராமை இங்கிலீஷ் பூஸ்டர்னு தனியாக வச்சுருக்கோம். இது 2 பேரும் செய்யலாம். யார் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆஸ்பைரண்ட்ஸ்
அவங்க நல்ல சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. கம் ஹியர், we are language experts. We will just put you on an intensive mode. So within a short time you will get ready and handle your papers quite effectively, easily, effortlessly. Number 2, second type of people, those who are aspiring newly உள்ள வரவங்க. First நீங்கள் பண்ண வேண்டியது strengthening your language. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா 100% அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு. லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு பர்சன் அச்சீவ் பண்ணியிருக்கிறதா காமிங்க. யாராவது எங்கேயாவது ஓகே, எங்கேயாவது ஒரு ரேர் பாயிண்டில் நீங்கள் பார்க்கலாம், இவருக்கு தான் லாங்குவேஜே சரியாக வரலையே, சரியாக தெரியலையே, ஆனால் பண்ணியிருக்காரு. எஸ், அவர் சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நீங்கள் அவரை பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், லாங்குவேஜில் ஓரளவுக்கு இருக்கார். இது வந்து ஆவரேஜ் எடுத்து பாருங்கள் எங்கே வரணும். ரைட், சப்ஜெக்ட்லேயே இவ்வளோதான் இருக்கார், லாங்குவேஜில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இது ஆவரேஜ் எடுத்து பாருங்கள் எங்கே வரணும். ஃபார்முலா இஸ் ஈஸி. அப்போ ஒன்று சப்ஜெக்டில் நீங்கள் மல்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓரளவுக்கு லாங்குவேஜ் இருந்ததுன்னா அப்போவுமே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியது. அதே சப்ஜெக்டில் நல்லா மாடரேட்டாக இருக்கீங்க, லாங்குவேஜ்லேயும் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்கன்னா your performance will be high. That is the secret of success in UPSC examinations. See you soon. Thank you.